தமிழக முதலமைச்சர் உங்களில் ஒருவன் அப்படின்ற கேள்வி பதில் வீடியோவை வெளியிட்டிருக்காரு. அதில் மத்திய பட்ஜெட்டால் தமிழ்நாட்டிற்கு கிடைத்த நன்மை என்ன அப்படின்ற கேள்விக்கு தமிழ்நாட்டை தொடர்ந்து மத்திய பாஜக வஞ்சிக்குது, நிதி விவகாரத்தில் தொடர்ந்து முரண்டு பிடிக்குது அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. ஒன்றிய அரசு தொடர்ந்து நம்மளை வஞ்சித்து கொண்டே இருக்கு, நாமும் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கிறோம். இதில் நம்மளோட உரிமையை கேட்கிறதையே அற்ப சிந்தனைன்னு ஒன்றிய அமைச்சர் சொல்றாரு. ஒன்றிய அரசில் இருக்கிறவங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்கான்னு கேட்க தோணுது. பாஜக கள்ளக்கூட்டணியில் இருக்கிறத எடப்பாடி பழனிசாமி அடிக்கடி நிரூபிக்கிறாரு அப்படின்னும், பாஜகவுடைய அறிக்கைகள் போலவே இபிஎஸ் உடைய குரல் இருக்கு அப்படின்னு விமர்சிச்சிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின். பழனிசாமியோட அறிக்கையை பார்த்தா பாஜகவோட அறிக்கைகள் மாதிரி தான் இருக்கும். அவருடைய வாய்ஸே பாஜகவின் டப்பிங் வாய்ஸ் தான். நாம கள்ளக்கூட்டணி சொல்றத நிரூபிக்கிறார் பழனிசாமி, அவ்வளவுதான். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றம் பற்றின செய்திகள் அதிகம் வருது என்ற கேள்விக்கும் முதலமைச்சர் பதில் கொடுத்திருக்காரு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ல நம்ம உடனடியாக ஆக்ஷன் எடுக்கிறோம். தவறு செய்யறவங்க யாரா இருந்தாலும் கைது செய்யறோம். பாலியல் குற்றங்களுக்கு இன்னும் கடுமையான தண்டனைகளை வழங்குவதற்கு சட்டமன்றத்தில் நானே சட்டம் கொண்டு வந்திருக்கிறேன். சிறப்பு நீதிமன்றங்களை கொண்டு வந்திருக்கிறோம். சீக்கிரம் தண்டனை வாங்கி கொடுக்குறோம்.